வணக்கம் வெளிநிவாரணி நண்பர்களே. நான் உங்கள் மகராஜ் சூர்யா. ஸோ அடித்து மூஞ்சி உடச்சிரும் பார்த்துக்க, நான்லாம் எவ்வளோ பெரிய கெத்து தெரியுமா? அதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரியான மொக்க பஞ்ச் எல்லாம் எல்லாத்தோடைய லைஃப் ஸ்டைல்லையும் இருக்கும். இந்த பஞ்செல்லாம் சில நேரங்கள் நமக்கே ஒரு ஆபத்தாக வரும். ஸோ அந்த மாதிரி படங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கேரக்டர்ஸோட ஒரிஜினல் பிஹேவியர்னு ஒன்று இருக்கும், டாக் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். அந்த டாக் ஸ்டைல்னால ஒரு ஒரு அந்த சூழலே சுச்சுவேஷனே மாறும். ஸோ அது இம்சி அரசன் 23ஆம் புலிகேசியில் பார்த்தீங்கன்னா, புலிகேசி கேரக்டர் கக்ககப்போன்னு அடிக்கடி இளவரசர் சார்கிட்ட சொல்லிட்டே இருக்கும். ஸோ உக்கிரபுத்தன் இங்கே மாறி, ஸோ புலிகேசி பாதாள சிறைக்கு போயிடுவாங்க. போகும்போது கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா, அந்த அரசை ஃபுல்லாக நாசா சார் சுற்றி வளைச்சிருவார் அரசை அந்த டைமில் புலிகேசி உக்கிரபுத்தனாக வந்திருப்பார். வந்துட்டு மன்னர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பார். டக்குன்னு இளவரசர் சைடில் நின்றுட்டு, வடிவேலு சார் தான் புலிகேசின்னு தெரியாமல் சொல்லும், அப்படி என்றால் இந்த மன்னன் கொடுங்கோல் மன்னனா அப்படின்னு ஒரு டைலாக் போடும் இளவரசர் சார். டக்குன்னு சைடில் புலிகேசி கேரக்டர் உக்கர்புத்தனா நடிச்சுக்கிட்டு இருப்பார் வடிவேலு சார். டக்குன்னு கக்கக்க போ அப்படின்னு சொல்லி திரும்பி கையை நீட்டிடும் இளவரசர் சார்கிட்ட. அந்த பழக்க தோஷத்தில் அதே பிஹேவியர் சொன்னதுக்கப்புறமா அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் பூம் ஆகும். ஸோ இதுதான் கேரக்டரோட ஒரிஜினல் பிஹேவியர். அவங்கள அறியாமல் அவங்களுக்குள்ள இருந்து சைக்கலாஜிக்கலி வெளியே வருது. நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க.